11th 12th மேக்ஸ்க்கான குவார்டர்லி 1 டே ஸ்டடி பிளான். எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே 6லேருந்து 8 வரைக்கும் 5th லெசன் பார்க்குறேன். அப்புறமா 8:30லேருந்து 10 o'clock வரைக்கும் செகண்ட் லெசன் பார்க்குறேன். அதோட இன்னைக்கு முடிக்குது. நெக்ஸ்ட் டே சண்டேன்றதுனால 8 o'clock மேலே ஷெடியூலே போட்டிருக்கேன். ஸோ 8 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் 6th லெசன் பாருங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு 11:30லேருந்து 1 o'clock வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1லேருந்து 3 PM வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா வச்சு தூக்கம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 3 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் ஃபோர்த் லெசன் பாருங்க. ஃபோர்த் லெசன் சின்ன லெசன்றதுனால டைம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 4லேருந்து 5:30 வரைக்கும் தேர்ட் லெசன் பார்க்கணும். தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் 11th ரொம்ப பெரிய லெசன். ஸோ வேணுன்ற மட்டும் படி, வேணுன்ற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம வீடியோஸ்ல இருக்கும், அதை பார்த்துக்கோ. அப்புறமா 6லேருந்து 8 வரைக்கும் 5 மார்க் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். 5 மார்க்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் ஸ்டோரியில பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் 1 மார்க். 1 மார்க் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பக்கத்துல இருந்தாங்கன்னா 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி 1 மார்க் வந்து படிங்க. வீக்ல எக்ஸாம் ஹால்ல இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே, அது எக்ஸாம் டே அப்படின்றதுனால கொஞ்சம் பிஃபோராகவே எழுந்திக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 5 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களால சம் வந்து ஈஸியாக போட முடியும். அப்புறம் 2 மார்க் 3 மார்க்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அது எல்லாத்தையுமே நீங்க பாத்துருங்க. அப்புறம் 1 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு கிளம்பி போயிடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மேக்ஸ்ல வீக்காக இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வீடியோஸ்லாம் அனுப்புங்க. எல்லாருமே படிக்கட்டும். ப்ராப்பரான ஷெடியூல் இருந்தாலே படிக்கிறது நமக்கு ஈஸி ஆயிடும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.